ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் அர்ஜுனா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டடி சர்க்கிள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சேனல்லேருந்து ஃப்ரீ டெஸ்ட் ஃபஸ்ட் கண்டக்ட் பண்ணுறதா தமிழுக்கும் ஜிஎஸ்க்கும் சொல்லியிருந்தோம். அதே மாதிரிக்கு தமிழ் டெஸ்ட்டு 2 டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ணி முடிச்சிட்டோம். இது ஜிஎஸ் டெஸ்ட்டு ஃபஸ்ட்டு. நமக்கு தமிழ் டெஸ்ட் வந்து ஒன் டே விட்டு ஒன் டே இருக்கும். அதுக்கான சிலபஸும் நம்ம சேனலில் வீடியோவாக அப்லோட் பண்ணிடுவோம். அதை டீச் பண்ணி ஓகேங்களா. ஓகே, ஜிஎஸ்க்கு வந்து என்னென்னா, நம்ம ஒரு நாள் நம்ம சிலபஸ் வைஸ் ஒரு டாபிக் எடுக்கிறோம்னா அது சம்மந்தப்பட்ட டாபிக்ஸ் புக்கில் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுதோ அது எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணிடுவோம். இப்போ எக்ஸாம்பிள் ஹிஸ்ட்ரி ஃபஸ்ட் நம்ம எடுத்துருக்கோம். ஜிஎஸ்ல ஹிஸ்ட்ரி டாபிக். அதில் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இருக்குன்னா அது புக்கில் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுதுன்னு பாருங்கள். 6th ஹிஸ்ட்ரி, 11th ஹிஸ்ட்ரி, 9th ஹிஸ்ட்ரி, 11th எத்திக்ஸ் புக்கில் கவர் ஆகுது. இது எல்லாத்தையும் நம்ம வீடியோவாக கொடுத்துட்டோம். ஓகேங்களா, செவ்வாய்க்கிழமை கொடுத்துட்டோம். அதுக்கான டெஸ்ட்டு வியாழக்கிழமை இன்றைக்கி வச்சுருக்கோம். நேற்று வச்சோம். இப்போது இடையில 2 டேஸ் உங்களுக்கு படிக்கிற டைம் கிடச்சிருக்கும். ஆல்ரெடி நம்ம வீடியோவாக நடத்திட்டோம். அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் ஒரு வாட்டி புக்கை ரிவைஸ் பண்ணாலே போதும். எக்ஸ்ட்ரா 1 டே தான் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்கு. நல்ல தெளிவாக படிக்கட்டும்னு. ஓகேங்களா. ஓகே நம்ம போவோம். ஆன்சர் கீ பார்த்துருவோம். வாங்க பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். கீழ்காணும் கூற்றுகளில் சரியானதை தேர்க. ஃபஸ்ட்டு கூற்று என்ன கொடுத்துருக்காங்க? ஹரப்பா என்பதன் பொருள் புதையுண்ட நகரம். ஆமாங்க, ஹரப்பாவோட மீனிங் என்னது? புதையுண்ட நகரம். இது கரெக்டு தான். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். இதுவே மொஹஞ்சதாரோன்னு கேட்டிருந்தாங்கன்னா நமக்கு என்ன வரும்னா இடுகாட்டு மேடு அப்படின்னு வரும். ஓகேங்களா. ஓகே, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதலில் கண்டறிந்தவர் சர் ஜான் மார்சல். இது வந்து சர் ஜான் மார்சல் வராரு. யார் வருவாங்கன்னா சார்லஸ் மேசன். இவர் தான் ஃபஸ்ட்டு இடிபாடுகளை கண்டுபிடிச்சிருப்பார். ஓகேங்களா. ஓகே, இவர் வந்து கிழக்கிந்திய கம்பெனியில் ஒரு அதிகாரியாக பணியாற்றிருப்பார். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். 1920 தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ நகரங்களை அகழாய்வு செய்ய ஆரம்பித்தனர். இது கரெக்டு தாங்க. 1920 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 1921 ஹரப்பாவை கண்டுபிடிச்சிருப்பாங்க. 1922 மொஹஞ்சதாரோவை கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. ஓகே, அப்படின்னா என்னது கரெக்டு? ஆல்ரெடி 1 கரெக்டுன்னு பார்த்தோம். இப்போ 3 கரெக்டு. அப்படின்னா ஆப்ஷன் பி 1, 3 சரி. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 1924 தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குனர் யார்? 1924 தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குனர் யார்னா சர் ஜான் மார்சல். ஓகேங்களா. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் பற்றி பார்த்துருவோம். அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் வந்து 1861 இந்திய தொல்லியல் துறையை ஆரம்பிச்சிருப்பார். ஓகேங்களா. ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அதை ஆரம்பிச்சிருப்பார். அவர் தான் அதோடைய முதல் இயக்குனராகவும் இருப்பாங்க. இதோடைய தலைநகர் எங்கே இருக்குன்னா புது டெல்லியில் இருக்குது. ஹெட் குவார்ட்டர்ஸ். ஓகேங்களா, புது டெல்லியில் இருக்குது. நெக்ஸ்ட்டு சார்லஸ் மேசன் தான் ஃபஸ்ட்டு ஹரப்பா நகரத்தோட இடிபாடுகளை கண்டுபிடிச்சிருப்பார். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு அலெக்சாண்டர் பர்ன்ஸை பற்றி நம்ம வீடியோவில் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இவர் வந்து அப்படிங்கிற பிளேஸ்க்கு வருகை புரிஞ்சிருப்பார். ஓகேங்களா. ஓகே, தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். கீழ்காணும் கூற்றுகளில் சரியானதை தேர்க. கரெக்டானது. இது சரியானது கேட்டிருக்காங்களா தவறானது கேட்டாங்க. ஃபஸ்ட்டு அதை நோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். நாகரிகம் என்ற சொல் பண்டைய கிரேக்க மொழி சொல்லான சிவிஸ் என்பதிலிருந்து வந்தது. இது வந்து தப்புங்க. ஏன்னா இது வந்து கிரேக்க மொழி வராது, லத்தீன் மொழி வரும். ஓகேங்களா. லத்தீன் மொழின்னு இருந்தால் தான் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு. நெக்ஸ்ட்டு இதன் பொருள் வந்து நகரம் என்பது ஆகும். இது கரெக்டு. நாகரிகம் என்ற சொல் பண்டைய லத்தீன் மொழி சொல்லான சிவிஸ் என்பதிலிருந்து வந்தது. இதன் பொருள் என்னென்னா நகரம். இதுவே அப்படியே உங்களுக்கு பால்ட்டியில் இருக்கும். ஓகேங்களா. 10ஆம் வகுப்பு அரசியலமைப்பு அந்த பால்ட்டியில் ஃபஸ்ட்டு இந்திய அரசியலமைப்பு பாடத்தில் இது இருக்கும். ஓகேங்களா, பார்த்துக்கோங்க. ஓகே, அப்படின்னா ஆன்சர் என்னது? 2 மட்டும் சரி. இப்போது ஹரப்பாவிற்கும் மொஹஞ்சதாரோக்கும் இடையேயான பொதுவான அம்சங்களை கண்டறிந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இது ஆன்சர் என்ன? சர் ஜான் மார்சல். இவர் தான் பொதுவான அம்சங்களை கண்டறிந்திருப்பார். 1924 இவர் வந்து ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியாவோட இயக்குனர் ஜென்ரலாக இருப்பார். ஓகேங்களா. இவர் தான் ரெண்டுத்துக்கும் பொதுவான அம்சங்கள் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்பார். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு டைம் டிஃப்ரென்ஸ் வச்சு பழமையான நாகரிகம் வந்து ஹரப்பா அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்ப்போம் நம்ம. சிந்து சமவெளி நாகரிக மக்களின் முதன்மையான தொழில் எது? இது வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேயே இது கேட்டிருக்காங்க. வேளாண்மை. ஆன்சர் என்ன? வேளாண்மை. இதுவே கால்நடை மேய்த்தல்னா ஆரிய நாகரிகம்னு வரும்னு சொன்னோம். ஓகேங்களா, ஞாபகம் இருக்கா? இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த இதுலேருந்து தான் இதை கேட்டிருக்கேன். ஆல்ரெடி இது புக்லேயும் இருக்குதுங்க. இருக்குது. ஓகேங்களா. ஓகே, 6th கொஸ்டின் பாருங்கள். பின்வருவற்றுள் செயற்கை துறைமுகம் காணப்பட்ட பகுதி. இது நான் அடிக்கடி சொல்லிட்டே இருந்தேன் கிளாஸ் நடத்தும் போதே. ஆன்சர் என்னது? லோத்தல். ஓகேங்களா. ஓகே, காளிபங்கனில் என்ன இருக்குன்னா உழுத நிலங்கள் காணப்படும். வேள்வி பீடங்கள் நடத்துனது அங்கே காளிபங்கனில் இருக்குது. ஓகேங்களா. இது ஹரப்பாங்கிறது சிறப்பான வந்துருக்குது. சாரி. ஓகே, மொஹஞ்சதாரோவில் வந்து என்ன கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா நடனமாடும் பெண் சிலை, மதகுரு இதெல்லாம் அங்கே மொஹஞ்சதாரோவில் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. சரி, சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு முன்னோடி எது? இதுக்கு ஆன்சர் என்னன்னா மெகர்கரில் தான் வேளாண்மை செஞ்சதுக்கான இதெல்லாம் முன்னாடியே கிடச்சிருக்கும். ஓகேங்களா. மெகர்கர் தான் ஆன்சர் கரெக்டு. இதுதான் சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு முன்னோடி. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை
கொண்ட தானிய களஞ்சியம் எந்த மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர்னா ஹரியானா. இதுவும் நம்ம கிளாஸில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருப்போம். என்னது ராக்கி கற்கியில் கிடச்சிருக்கும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். குஜராத்தில் லோத்தலில் வந்து என்னது செயற்கை துறைமுகம் இருந்திருக்கும். குஜராத் லோத்தல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஓகே, சிந்துவெளி மக்கள் போக்குவரத்திற்கு எதை பயன்படுத்தினர்? இதுவும் சொல்லியிருப்போம், காளை. இதெல்லாம் நம்ம கிளாஸில் நடத்தின கொஸ்டின் தான் அப்படியே நம்ம கேட்டிருக்கோம். ஓகேங்களா? ஓகே, இதில் சிந்துவெளி மக்களுக்கு எதை பற்றி தெரியாது, ஏன்னா குதிரையை பற்றி தெரியாது. ஓகேங்களா? நான் இதில் ஆப்ஷனில் 4 இது கொடுத்துருப்பேன். 4 ஆப்ஷன் என்ன புத்த மதத்தை பேஸ் பண்ணி கொடுத்துருப்பேன். காளை, யானை, குதிரை, சிங்கம். காளைங்கிறது என்னது புத்தர் வந்து புத்தர் வந்து ஒரு பெரிய அரசராக இருப்பார். அவர் வந்து எல்லாத்தையும் துறந்து துறவரம் கொண்டிருப்பார். அதில் காளை, யானை, குதிரை, சிங்கம் இது வந்து நம்ம எதில் இருக்குன்னா அசோக சக்கரத்தில் இருக்கும். ஓகேங்களா? அசோகத்தூண், சாரநாத் கல்தூண் அந்த இதில் இருக்கும். அதில் காளைங்கிறது என்ன எதை மீன் பண்ணுதுன்னா இவருடைய இளமை கால ஆசைகளை இது பண்ணுது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் யானைங்கிறது என்னன்னா அவங்களோட அம்மா கனவுல வந்து யானை வந்து வரும், மாயாதேவி கனவுல. அந்த இதுதான் யானை. அதை நோட் பண்ணுறதா தான் அசோகர் அதை வச்சுருப்பாரு. குதிரை வந்து அவர் துறவரம் பூண்டுறது. சிங்கம் வந்து அவருடைய வீரத்தை பற்றி சொல்கிற மாதிரிக்குள்ள இருக்கும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். உலகில் தோன்றிய நாகரிகங்களுள் மிக பழமையானது எதுனா மெசபடோமியா நாகரிகம். இது நான் கூட உங்களோட குரோனாலஜிக்கல் ஆர்டர் படித்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஞாபகம் இருக்கா? ஆன்சர் என்ன? மெசபடோமியா நாகரிகம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு ஏன்னா இது 4500 ஸ்டார்ட் ஆயிருக்கு. கிமு 4500. ஓகேவா? அதனால் இதுதான் பழமையான நாகரிகம். நெக்ஸ்ட்டு அமர்ந்த நிலையில் உள்ள ஆண் சிலை எந்த நகரத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் என்ன? மொஹஞ்சதாரோ. இங்கே தான் நடனமாடும் பெண் சிலையும் இங்கே தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? நடனமாடும் பெண் சிலை. இதை பார்த்து சர்ஜான் மார்சல் இது இந்த காலத்தை சேர்ந்ததுங்கிறது நம்புறதுக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பார். யார் சொல்லியிருப்பாருன்னா சர்ஜான் மார்சல். ஓகே, கீழ்காணும் கூற்றுகளில் தவறானதை தேர்ந்தெடுக்க. இதில் என்னது தப்பு அப்படின்னு பார்க்கணும். ஓகேங்களா? ஓகே, சிந்துவெளி நாகரிகத்தின் சிறப்பம்சம் திட்டமிட்ட நகரமைப்பு ஆகும். இது தெரியும். சிந்து சமவெளி நாகரிகம்னாலே வெல் பிளான்டு, அந்த இதுதான் திட்டமிட்ட நகரமைப்பு. கீழ் நகர அமைப்பில் இதில் அங்கே பாருங்கள், ஆரிய நாகரிகம்னா நகர நாகரிகம். ஓகேங்களா? ஓகே, சாரி மாற்றி சொல்லிட்டேன். சிந்து சமவெளி நாகரிகம்னாலே திட்டமிடப்பட்ட நகர நாகரிகம். ஓகேங்களா? இதுவே ஆரிய நாகரிகம் கேட்டிங்கன்னா ஆன்சர்னா கிராம நாகரிகம். சம்டைம்ஸ் டிஎன்பிசியில் ஓல்டு சிலபஸ்லேருந்து கேட்குறாங்க. என்ன அந்த வேத காலம்லாம் நமக்கு கிடையாது, பட் அதுலேருந்து கொஸ்டின் வரதான் செய்யுது. இந்த வருஷம் கூட டிஎன்பிசி குரூப் 4 குரூப் 2 குரூப் 1 நடந்துச்சு, அதுலேருந்து கூட கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். கீழ் நகர அமைப்பில் பெருங்குளமும் தானிய களஞ்சியமும் இருந்தது. இதில் என்ன கேட்டிருக்காங்க? தவறானதாக கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. ஸோ 1 நெக்லெக்ட் பண்ணிக்கிற வேண்டிதான். நெக்ஸ்ட்டு எலிமினேட் பண்ணோம்னா என்னது? ஓகே, இந்த இதில் ஆப்ஷன் ராங்காக கொடுத்துருக்கோம், டைப்பிங் மிஸ்டேக் ஆகி போச்சு. ஆன்சர்னால் 2 and 3. ஓகேங்களா? ஓகே, ரீசனை பார்த்துருவோம் ஏன் தப்புன்னு. கீழ் நகர அமைப்பில் பெருங்குளம் தானிய களஞ்சியம் வந்து இது வந்து தப்புங்க. மொஹஞ்சதாரோ வந்து 2 இதாக இருக்குது. ஒன்று மேல் நகர அமைப்பு, கீழ் நகர அமைப்பு. மேலே வந்து யாரெல்லாம் இருப்பாங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு அங்கே தான் குளம் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? குளம் எல்லாமே அங்கே தான் இருக்கும். தானிய களஞ்சியம் பெருங்குளமும் எங்கே இருக்கும்? மேல் நகர அமைப்பில் இருக்கும். இங்கே கீழ் நகர அமைப்புன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது தப்பு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நகரத்தின் கிழக்கு பகுதி சற்று உயரமானது, அது கோட்டை எனப்பட்டது. கிழக்கு பகுதி வந்து உயரமானது கிடையாது, மேற்கு பகுதி தான் உயரமானது. ஓகேங்களா? அப்படிங்கிற 3 தப்பு. கீழ்நகர அமைப்பு பொதுமக்கள் வசிக்கும் இடமாக இருந்தது. இது கரெக்ட். கீழே வந்து பொதுமக்கள் வசிப்பாங்க, மேலே வந்து எப்போதும் நிர்வாகம் பண்ணுறவங்க தான் வசிப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆன்சர் வந்து 2 and 3. ஓகேங்களா? ஓகே, இது நான் கமெண்டில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஓகே, சிந்து சமவெளி நாகரிகத்தின் தளங்களை அதன் இருப்பிடத்துடன் சரியாக பொறுத்துக. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் நடத்தும் போதே சொல்லியிருந்தேன் கிளாஸில். ஓகேங்களா? இப்போது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் கிளாஸ் லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, சிந்து சமவெளி நாகரிகத்தின் தளங்களை அதன் இருப்பிடத்துடன் சரியாக பொறுத்துக. ஹரப்பாக்கு என்ன வரும்? பஞ்சாப். ஸோ 3. மொஹஞ்சதாரோக்கு சிந்து 1. காளிபங்கனுக்கு ராஜஸ்தான் 4. லோத்தல் குஜராத் 2, 3, 1, 4, 2. ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கீழ்காணும் கூற்றுகளில் தவறானதை தேர்ந்தெடுக்க. தந்தத்தினால் ஆன அளவுகோல் ஹரியானாவில் கண்டுபிடிக்கப்பட்டது. இது வந்து தந்தத்தினால் ஆன அளவுகோல் கண்டுபிடிச்சிருக்கேன், அது கரெக்டு தான். ஆனால் எங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்காதுன்னா ஹரியானாவில் இருக்காது, குஜராத் லோத்தலில் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ 1 வந்து தப்பு. அப்படின்னா ஆன்சர் 1ன்னு வருமா? வேறு என்னதுலான்னு பார்ப்போம்.
இது 1504 மில்லிமீட்டர் வரை சிறிய அளவீடுகளை கொண்டுள்ளது. மில்லிமீட்டர் கரெக்டு தான், ஆனால் 1504 கிடையாது, 1704. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். மனிதனால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் செம்பு. ஓகேங்களா, இது கரெக்டு. அப்படின்னா ஆன்சர் என்னது? 3 மட்டும் சரி. ஓகேங்களா, ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன? 3 மட்டும் சரி. ஓகே, 15th கொஸ்டின் பாருங்கள். சிந்து நாகரிகம் தொடர்பான எது தவறான பொருத்தம்? ஆன்சர்னா இது நான் ஒரு ஷார்ட்கட் கூட சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு. சங்கு நாதம் ஞாபகம் வச்சுக்கோங்க, சங்கு நாகேஸ்வர். ஸோ 1வது இது கரெக்டு தான். வைடூரியம் சாடுகை, இதுக்கும் என்ன சொல்லியிருந்தேன்னா வைஷாலின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, சா. ஓகேவா, ஸோ இதுவும் கரெக்டு தான். அவங்க என்ன கேட்டிருக்காங்க? தொடர்பான எது தவறான பொருத்தம், தப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, கார்னிலியன் ஓமன். கார்னிலியனுக்கு என்ன சொன்னால் காலோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிடுங்க. காலோ அப்படின்னா கார்னிலியன் லோத்தல், இதுதான் தப்பு. ஓகேங்களா, அப்படின்னா ஆன்சர் 3 மட்டும். அதுவும் பிரிண்டிங் மிஸ்டேக் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ், அதனால் ஆப்ஷன் டி. ஓகேங்களா, 3 மட்டும். ஓகே, ஸ்ட்ரீட் லைட் வந்து ராஜஸ்தான். ஸ்ட்ரெயிட்டாக தெற்க போனால் ராஜ அமெரிக்காவில் வாழலாம் அப்படின்னு சொன்னேன். ஸ்ட்ரெயிட்டுங்கிறது ஸ்ட்ரீட் லைட்டு, தெற்குங்கிறது தெற்கு ராஜஸ்தான், ஓமன். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட்டு, ஸோ ஆன்சர் வந்து டி, 3 மட்டும். சிந்துவெளி நாகரிகம் தொடர்பான கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடுக்க. பொதுவாக பருத்தி ஆடைகளை பயன்பாட்டில் இருந்தன. இது கரெக்டு தாங்க, நம்ம ஆல்ரெடி இதுவும் சொல்லியிருந்தோம் கிளாஸ் நடத்தும் போதே. இதெல்லாம் இது கரெக்டு தான். அவங்க என்ன கேட்டிருக்காங்க? சரியானது தானே கேட்டிருக்காங்க. ஓகே, இது கரெக்டு. அப்படின்னா 1 வந்துடும். சுழல் அச்சுக்கள் மூலம் நூல் நூற்கவும் செய்திருக்கின்றனர், இதுவும் கரெக்டு தான். கம்பளி ஆடை பயன்பாட்டில் இல்லை, இதுதான் தப்பு. கம்பளி ஆடை பயன்பாட்டில் இருந்தது. பருத்தி, கம்பளி, பட்டு, இது 3மே பயன்பாட்டில் இருந்துச்சு. ஸோ 3 வந்து தப்பு. ஓகே, படை இருந்ததுக்கான ஆதாரம் கிடைத்திருக்கிறது, இது தப்பு. சிந்துவெளி நகரத்தில் படையே கிடையாது, அதுக்கான ஆதாரமும் நமக்கு படை இருந்ததுக்கான ஆதாரம் எதுவும் நமக்கு கிடச்சிருக்காது, நாங்கள் கிடைத்திருக்கிறதும் போட்டிருக்கு, தப்பு. ஓகேங்களா, பெண்கள் மட்டுமே ஆபரணம் அணிந்திருக்கின்றனர், இதுவும் தப்புங்க. நான் ரொம்ப மெனக்கிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னேன். ஆண்கள் மற்றும் பெண்கள் 2 பேருமே ஆபரணங்கள் அணிஞ்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோமா, நேற்று கிளாஸில் சொன்னேன்னா. ஓகே, அப்படிங்கிற 5 தப்பு. 3, 4, 5 தப்பு. அவங்க கேட்டிருக்க சரியானது அப்படின்னா 1 and 2 வருமா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சிந்துவெளி மக்களின் சமய நம்பிக்கை தொடர்பான கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடுக்க. இதில் என்ன கேட்டிருக்காங்க? சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, சிந்துவெளி மக்களின் வழிபாடு மத நடைமுறைகள் சார்ந்தது அல்ல, கரெக்டு. அவங்க இதில் சமயம் எதுவுமே இருக்காது, மதம் இந்த மதம் தான்ட்டுன்னு இருக்காது. ஓகேங்களா, அவங்க வந்து தாய் தெய்வ வழிபாடு, அரசமர வழிபாடு அப்படி தான் இருந்திருக்கும், இயற்கை வழிபாடு தான் இருந்திருக்கும். ஓகே, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். சிந்துவெளி மக்கள் தாய் தெய்வ வழிபாடு முறையை பின்பற்றினர், சொன்னது தான். ஓகே, ஸோ அனைத்தும் சரி. கீழ்காணும் கூற்றுகளில் தவறானதை தேர்ந்தெடுக்க. முதல் எழுத்து வடிவம் சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது, இது கரெக்டு தாங்க. முதல் எழுத்து வடிவம் யாரால் தான் உருவாக்கப்பட்டனா? சுமேரியர்கள் தான். நெக்ஸ்ட்டு அப்படின்னா எந்த ஆப்ஷன்லாம் 1, 2, 3 இருக்கோ அதெல்லாம் நெக்லெக்ட் பண்ணி 1 இருக்கிறதெல்லாம் எலிமினேட் பண்ணிடலாம். அப்படின்னா டி ஆப்ஷன், ஏ ஆப்ஷன். இந்தமாதிரி பிஆர்சியில் தான் ஏதாவது ஒன்று ஆன்சராக இருக்கணும். பழமையான நாகரிகங்களில் மிகப்பெரிய பரப்பளவு கொண்டது மெசபடோமியா நாகரிகம், இது கரெக்டு தாங்க. ஓகே, மண்பாண்டங்கள் கருப்பு நிறத்தில் இருந்தன, அதில் சிவப்பு வண்ணத்தில் அழகிய வேலைப்பாடுகளை செய்தனர், இதுதான் தப்பு. மண்பாண்டங்கள் வந்து சிவப்பு நிறத்தில் இருந்திருக்கும். ஓகேங்களா, அதில் கருப்பு வண்ணத்தில் என்ன இருக்கும்? அழகிய வேலைப்பாடுகள் செஞ்சுருப்பாங்க. மண்பாண்டம் வந்து ரெட் கலரில் இருக்கும், அதில் டிசைன் தான் கருப்பு கலரில் இருக்கும். ஓகேங்களா, ஓகே. சிந்துவெளி மக்கள் இரும்பு மற்றும் குதிரையை அறிந்திருந்தனர், இது தப்பு. அவங்களுக்கு இரும்பை பற்றியும் தெரியாது, குதிரையை பற்றியும் தெரியாது. ஆரிய நாகரிகத்தில் தான் இரும்பு வரும். ஓகேங்களா, ஓகே. ஸோ அவங்க கேட்டிருக்கிறது தவறானதை தேர்ந்தெடுக்க. என்னதெல்லாம் தப்புன்னு பாருங்கள். 3, 4, 5 ஆன்சர். சரி, 3, 5, 3, 5 தான் தப்பு. ஓகேங்களா, சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய சிவப்பு நிற மணிக்கற்களை தான் பயன்படுத்தியிருப்பாங்க, அதுக்கு பேர் கார்னிலியன். ஓகேவா, ஓகே. ஸோ 3, 5 ராங். ஓகேங்களா, ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 19. ஹரப்பாவுக்கும் மெசபடோமியாவுக்கும் இடையேயான வணிக தொடர்புகளை எந்த கல்வெட்டு குறிப்புகள் குறிப்பிடுகின்றன? இது யூனிஃபார்ம் கல்வெட்டுகள். யூனிஃபார்ம் கல்வெட்டு என்ன சொல்லுன்னா மெசபடோமியாவுக்கும் ஹரப்பாவுக்கும் ட்ரேட் நடந்ததை பற்றி சொல்லுது. ஓகேங்களா, கூரம் செப்பேடு வந்து பல்லவர் காலத்தில் வரும். யார்? உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நானே சொல்லிடுறேன், பரமேஸ்வரன். ஓகேங்களா, மெகர்கர் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், இப்போ தான் முன்னாடி கொஸ்டினில் பார்த்தோம், சிந்துவெளி நாகரிகத்தின் முன்னேறி. காசக்குடி செப்பேடும் பல்லவர் கால ஆட்சி முறையை பற்றி தான் சொல்லுவோம். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட்டு, ஹரப்பாவில் கிடைத்தவற்றில் மிக நீளமானதாக கருதப்படும் எழுத்து தொடர் எத்தனை குறியீடுகளை கொண்டுள்ளது? இது நான் நல்லா சொன்னேன், கிளாஸ் நடத்தும் போது இம்பார்ட்டன்ட் சொன்னேன். 26 குறியீடுகள்.
இதுவே 33 எழுத்துகள், இந்த 33 எதில் வரும்னா 33 எழுத்து வரிகளை கொண்டது. எதுனா அலகாபாத் தூண் கல்வெட்டு குப்தர்களில் நீங்கள் படிப்பீங்க. நாளைக்கு கிளாஸில் அது நடத்துவேன். ஓகேங்களா. 49 வந்து என்னென்னா சங்க காலத்தில் 49 பெண்பார் புலவர்கள் இருந்தனர். ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட்டு கீழ்காணும் கூற்றுகளில் தவறானதை தேர்ந்தெடுக்க. என்னது தப்பானதை கேட்டிருக்காங்க. அப்படின்னா எதெல்லாம் தப்புன்னு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா. ஸ்ட்ரீட் கல்லில் அமைந்த மதகுரு மற்றும் செம்பாலான நடனமாடும் பெண் சிலை இவை இரண்டும் ஹரப்பாவில் கிடைக்கப்பட்டுள்ளன. இது நான் கிளாஸ் நடத்தும் போதே சொன்னேன். பெண்களோட முகம் வந்து அழகாக இருக்கும். அப்படின்னா பெண்ணுனாலே முகம்னா என்னது முகஞ்சதரும். ஆனால் இங்கே என்ன இருக்குது ஹரப்பான்னு இருக்குது. அப்படிங்கிற இது வந்து தப்பு. ஓகேங்களா. ஹரப்பா பகுதிகளிலிருந்து படிக கல்லாலான கனச்சதுர வடிவ எடைக்கற்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இது கரெக்டுங்க. பட் இதில் வந்து 1 இன்ச் வந்து 1.75 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து தப்பு. சென்டிமீட்டர் தான் வரும். ஸோ ரெண்டும் தப்பாகி போச்சு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இவர்கள் இரும எண்முறையை பின்பற்றினார்கள். இது கரெக்டு. காளிபங்கனில் வேள்வி பீடங்கள், இது நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் ஆன்சர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே. காளிபங்கனில் என்ன கண்டுபிடிச்சிருப்பாங்க, வேள்வி பீடங்களை கண்டுபிடிச்சிருப்பாங்க மற்றும் முழுத நிலங்கள், இந்த ரெண்டுமே கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. அப்படிங்கிற 4த்தும் கரெக்டு. அரிக்கமேடு, கீழடி, உறையூர் போன்றவை இந்தியாவில் நடந்த 2ஆம் நகரமயமாக்கத்தின் பகுதிகள் ஆகும். இதுவும் கரெக்டு. அவங்க கேட்டிருக்கிறது என்னது தப்பானதை கேட்டிருக்க. எதெல்லாம் தப்பு 1 2. ஸோ ஆன்சர் ஏ இதுதான் கரெக்டு. ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 22. ஹரப்பா நாகரிகம் நகர நாகரிகம் என்று உறுதி செய்தவர் யார்? இது மார்ட்டிமர் வீலர். இதுவும் நம்ம புக்கில் தாங்க இருக்குது. ஓகேங்களா. எத்திக்ஸ் புக்கில் இருக்குது. ஓகே. சர் ஜான் மார்ஷல்லாம் ஃபஸ்ட்டே வந்திருப்பார். எப்போ இவர் இயக்குனர் ஜெனரல் 1924. அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் 1861. ஓகேங்களா. தமிழ்நாட்டில் எப்போ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 1961. இது கூட 100 வருஷத்தை கூட்டினா போதும். ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள். மொஹஞ்சதரோவில் அமைந்துள்ள இங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் டைப்பிங் மிஸ்டேக்கில் இருக்குது. பொதுக்குளம். ஓகேங்களா. ஓகே. பொதுக்குளமானது நீரை உறிஞ்சாமல் இருப்பதற்காக எந்த பசையால் பூசப்பட்டிருந்தது? அதாவது நீர் தண்ணி லீக்கேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பசையால் பூசப்பட்டிருந்தாங்கன்னா நீலக்கீல்னு படிச்சிருப்போம். இயற்கை தார் அப்படின்னு 6th புக்கில் படிச்சிருப்போம். பிட்டுமென் நீலக்கீல், அதோட இங்கிலீஷ் தான் பிட்டுமென். ஓகேங்களா. ஓகே. அப்படிங்கிற மேற்கண்ட அனைத்தும் தான் ஆன்சர். ஓகேங்களா. ஓகே. இதுக்கு டி ஆப்ஷன். நெக்ஸ்ட் பாருங்கள். கீழ்காணும் கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடுக்க. சிந்துவெளி மக்கள் கண், காது, தொண்டை, தோல் தொடர்பான நோய்களுக்கு பயன்படுத்தும் மருந்துகளை செய்வதற்கு கட்டில் என்ற ஒரு வகையான மீனின் எலும்புகளை பயன்படுத்தினர். ஆமாங்க. இது கரெக்டு தான். கட்டில், இந்த இதை நோட் பண்ணிக்கோங்க. கட்டில் அப்படிங்கிற மீன் அதை தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா கண், காது, தொண்டை, தோல் தொடர்பான நோய்களுக்கு மருந்தை எதை யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா கட்டில் அப்படிங்கிற மீனோட எலும்பு தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படிங்கிற ஏ வந்து கரெக்டு. ஓகேங்களா. ஏ வந்து கரெக்டு. சிந்துவெளி மக்கள் இறந்த உடலை அடக்கம் செய்வது 3 வகையான வழிமுறைகளை பின்பற்றினர். இதுவும் 11th எத்திக்ஸ் புக்கில் இருக்குது. இதுவும் கரெக்டு. எத்தனை இதுனா ஃபஸ்ட்டு எரிச்சிருவாங்க, இன்னொன்று அந்த ஃபஸ்ட்டு புதைச்சிருவாங்க, இன்னொன்று எரிப்பாங்க. அந்த எரிஞ்சு போனதில் மீதி உள்ள எலும்பு துண்டு இருக்கும்ல அதை தாலியில் வச்சு பூட்டிடுவாங்க. இன்னொன்று விலங்குகள் பறவைகளுக்கு போட்டுருவாங்க. அது மிச்சம் போட்டிருக்க எலும்பு துண்டு எல்லாத்தையும் அவங்க ஞாபகார்த்தமாக உள்ளதை வச்சு புதைச்சிருவாங்க. ஓகேங்களா. இதான் அந்த 3 மெத்தடு. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். இறந்தவர்களை இதுவும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக். வடக்கு தெற்காக புதைக்கும் வழக்கம் சிந்துவெளிக்கும் பண்டைய தமிழகத்திற்கும் பொதுவான நடைமுறையாக இருந்தது. இதுவும் கரெக்டு தாங்க. ஹரப்பாவின் கிடைத்த முத்திரைகளில் எழுந்த நிலையில் உள்ள மகாயோகியின் உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது. மகாயோகியின் உருவம் கிடச்சிருக்கும். கரெக்டு. அது எங்கே கிடச்சிருக்குன்னா ஹரப்பாவில் கிடச்சிருக்கும். அதுவும் கரெக்டு தான். ஆனால் எழுந்த நிலையில் இருக்காது, அமர்ந்த நிலையில் இருக்கும். ஸோ 4 மட்டும் தப்பு. ஆன்சர் என்னன்னு பார்த்துடலாமா? 4 மட்டும் தவறு. இங்கே ஆப்ஷனை பார்த்தாலே தெரியுது 4 மட்டும் தவறுன்னு. நமக்கு 4 கன்ஃபார்ம் தவறுன்னு தெரிஞ்சிடுச்சு. ஸோ எலிமினேஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணோம்னா ஆப்ஷன் டின்னு ஈஸியாக போட்டுடலாம். சரி வாங்க நம்ம 5th ஸ்டேட்மெண்ட்டையும் செக் பண்ணிடுவோம். சிந்துவெளி மக்களிடம் மரங்களை வழிபடும் வழக்கமும் இருந்தது. இது நம்ம ஆல்வேஸ் ஃபஸ்ட்டே சொன்னது தான். கரெக்டு. அந்த மரம் என்னது அரச மரம் தான். கரெக்டு தான். ஓகேங்களா. ஸோ 4 மட்டும்தான் தப்பு. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சிந்துவெளி எழுத்துக்களுக்கும் திராவிட எழுத்துக்களுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு என்று வரலாற்று ஆய்வாளர்கள் நிரூபித்தனர். அதில் பொருந்தாதவரை தேர்ந்தெடுக்க. யார் அதாவது இண்டஸ் வேலி சிவிலைசேஷனும் திராவிட நாகரிகம் ஒன்று அப்படின்னு சொன்னது யாருன்னா ஈராஸ் பாதிரியார் சொல்லியிருப்பார். ஐராவத மகாதேவன் சொல்லியிருப்பார். பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவரும் சொல்லியிருப்பார். யார் கிடையாதுன்னா சர் ஜான் மார்ஷல். ஓகேங்களா. இதுதான் பொருந்தாது. ஓகே. 26வது கொஸ்டின் பாருங்கள். ஹரப்பா மொஹஞ்சதரோ ஆகிய 2 நகரங்கள் மிகப்பெரிய வணிகத்தலங்களாக இருந்துள்ளன. கரெக்டு தாங்க. ஹரப்பா மொஹஞ்சதரோ ரொம்ப பெரிய வணிகத்தலமாக தான் இருக்கும். இங்கு பொருளாதார தேக்க நிலை ஏற்பட்டு நகரங்களை விட்டு மக்கள் வெளியேறி இருக்கலாம் என்பது யாருடைய கூற்றுனா
ஆன்சர்னா கிருஷ்ணா ரெட்டி இவர் தான் சொல்லியிருப்பார். ஓகேங்களா, இது ஒரு பாக்ஸ் கண்டா நல்லா படிச்சுக்கோங்க. ஓகே, 27 கொஸ்டின் பாருங்கள். ஹரப்பா. ஹரப்பா வந்து எந்த நதி, அதாவது இங்கே வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் கண்டுபிடிக்கப்பட்ட நகரங்களை கொடுத்துட்டாங்க. இதுக்கு ஆப்போசிட் சைடு வந்து அது எந்த நதி பக்கம் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஓகே. ஹரப்பா வந்து எந்தனா ராவி நதி. ஓகேங்களா, இது 11th எத்திக்ஸ் புக்கில் இருக்குது. லாஸ்ட்டு பாக்ஸு சப்ஜெக்ட் முடியும் போது ஒரு பாக்ஸோட வச்சுருப்பாங்க. அந்த பாக்ஸ் தான் இது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியிருப்பேன் கிளாஸ் நடத்தும் போது, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மொஹஞ்சதாரோ வந்து சிந்து. ஓகேங்களா, லோத்தல் வந்து எங்கே இருக்குன்னா சட்லஜில் தான் இருக்கணும். காளிபங்கன் காகர், கான் ஞாபகம் வச்சுக்கோங்க. சங்குதாரோ சரஸ்வதி, இதுவும் சங்கு சரஸ்வதின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அப்படின்னா 2 1 3 4 5 ஆப்ஷன் எது வருதுன்னு பாருங்கள். 2 1 3 4 5 ஆப்ஷன் சி. ஓகேங்களா, லோத்தல் என்ற இடத்தை கண்டறிந்தவர் யார்? எஸ்.ஆர். ராவ். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ங்க. இந்த லோத்தோட மீனிங் என்ன அப்படின்னு கேட்டால் இறந்துன்னு அர்த்தம். ஓகேங்களா, இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேங்களா, ஓகே. 29th கொஸ்டின் பாருங்கள். சிந்துவெளி நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு எப்போனா 1921. இது நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்னோம். 1920 சிந்து நாகரிகத்தை கண்டுபிடிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 1921 ஹரப்பாவை கண்டுபிடிச்சிருப்பாங்க. 1922 எதை கண்டுபிடிச்சிருப்பாங்க? மோகஞ்சதாரோ கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா, ஓகே. 30th கொஸ்டின் வந்துட்டோங்க மக்களே. 30th கொஸ்டின் வந்துட்டோம். வெற்றிகரமாக வாங்க பார்ப்போம். கோட்டை இல்லாத ஒரே சிந்து சமவெளி நகரம். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இது நம்ம புக்கில் கிடையாது. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். நான் ஆல்ரெடி எதில் போட்டிருக்கேன்னா ஷார்ட்ஸாக போட்டிருக்கோம் நம்ம சேனல்லேருந்து. ஓகேங்களா, அர்ஜுனா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டடி சர்க்கிள் அப்படிங்கிற நம்ம சேனல்லேருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம டெய்லி பார்த்துட்டு வரோம். எதுக்கலான்னா ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஐஎன்எம், ஜாகிரஃபி, எக்கனாமி, இப்படி எல்லாத்துக்குமே நம்ம போடுறோம். அதில் இருந்து தான் அந்த கொஸ்டின் இருக்குது. இந்த கொஸ்டின் ஆல்ரெடி டீச் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஓகே. பார்க்காதவங்க பார்த்துருங்க. நம்ம சேனலில் டெய்லி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டெய்லி பாருங்கள். கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்கீம்ஸ் போடுறோம். கரண்ட் அஃபேர்ஸ் வீக்லி ஒன்ஸ் தான் போடுறோம். ஓகேங்களா, ஓகே. நம்ம சேனலில் ஒரு சிறப்பம்சம் அதை நான் ஆல்ரெடி அடிக்கடி சொல்லியிருக்கேன். நம்ம என்ன டெஸ்ட் வைக்கமோ அதுக்கான சிலபஸை நம்ம ஃபஸ்ட்டு டேவே நடத்திடுறோம். உங்களுக்கு நம்ம சேனலில் கிளாஸாக நடத்தி அப்லோட் பண்ணிடுறோம். அதுக்கான லிங்க்கு இப்போ நம்ம சிந்து சமவெளி நாகரிகம் என்னென்ன புக்கிலலாம் இருக்குன்னு சொன்னேன். 6th புக்கு, 9th புக்கு, 11th புக்கு, 11th எத்திக்ஸில் இருக்குதுன்னு சொன்னேன். இது எல்லாத்தையும் ஒரே வீடியோவாக கம்பைன் பண்ணி கிளாஸில் டீச் பண்ணி என்னென்ன பாயிண்ட்லாம் இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணி நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். அதை மட்டும் நீங்கள் படிச்சுட்டு இந்த டெஸ்ட்டை அழகாக எழுதி 30 out of 29 வாங்கலாம். இல்லை 30 out of 30 டெஃபினெட்லி வாங்கலாம். 30 out of 30 வாங்கலாம். ஏன்னா இது எல்லாமே நம்ம கிளாஸில் நடத்துனது தான். இது ஒன்று தான் இந்த புக்கில் இல்லாது. பட் அதை வந்து நம்ம இதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஷார்ட்ஸில் போட்டிருக்கோம். ஓகேங்களா, கண்டிப்பாக 30 out of 30 வாங்கலாம். நீங்கள் எல்லோரும் எத்தனை மார்க்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது யூஸ் ஆகும். உங்கள் மூலமாக யாராவது ஒருத்தங்க யூஸ் தானே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெஸ்ட் பேட்சை மட்டும் ஃபாலோ பண்ணால் நீங்கள் இந்த வாட்டி வரப்போகிற குரூப் 4 கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம். உங்கள் சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உடனே நாங்கள் ரிப்ளை பண்ணிவிடுவோம். ஓகேங்களா, ஓகே, பாய், தேங்க்யூ.